சரி வாங்க. எவ்வளோ அழகா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊரா இது? பெரிய பெரிய பில்டிங்கு, போலீஸ் ஸ்டேஷனு, பேங்க், மால் இருக்கு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு மரம், செடி, கொடி எதையுமே காணாமே. ஏன் ஒரு காக்கா குருவி கூட காணோம். இங்க வேற ரொம்ப வெயிலா இருக்கு. எனக்கு தொண்டை தண்ணியே வச்சிரு போல இருக்கு. தண்ணி வாங்கி கொடுங்க. எனது தண்ணி வாங்கி கொடுக்கும். அங்க வாட்டர் டேங்க பாதுகாக்க 2 போலீஸ் காவலுக்கு நிக்கிறாங்க. நீங்க என்கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்க சொல்றீங்க? என்னது அது வாட்டர் டேங்கா? நம்ம ஊர் 10 லிட்டர் கேன் மாதிரி இருக்கு, அதை போய் வாட்டர் டேங்க்னு சொல்றீங்க. அதுக்கு வேற 2 போலீஸ் காவல் நிக்கிறாங்க. அதை விடுங்க, அங்க பாருங்க கொடுமையா. அங்க என்ன ரேஷன் கடையில அரிசி பருப்பு வாங்குறாங்களா? ரேஷன் கடையில அரிசி பருப்பு வாங்கலாம், காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. என்னது காசு கொடுத்து தண்ணியா? அது ரேஷன் கடையா? சரி, எனக்கு தாகமா இருக்கு, நானும் போய் தண்ணி வாங்கி. இந்த காசுலாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் காசு கொடுப்பா. சரி இந்தாங்க. ஐயா தண்ணி தண்ணி காண இருக்கு. இதோட மொத்தமா ஸ்டாக். எனக்கு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி கொடுங்க. 1/2 டம்ளர் கூட தண்ணி இல்லப்பா. நான் 10 லட்சம் தரேன், எனக்கு 1/2 டம்ளர் தண்ணி கொடுங்க. நீ 10 லட்சம் கொடுத்தானா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லப்பா. நான் 20 லட்சம் கூட தரேன், எனக்கு 1/2 டம்ளர் தண்ணி இருந்தா போதும். நீ 50 லட்சம் கொடு, நான் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லப்பா. இடத்துல நிக்காத, காலி பண்ணே இருப்பா. அப்போ நான் அடுத்த மாசம் வரைக்கும் தண்ணி இல்லாம தான் இருக்கணுமா? ஐயா தண்ணி. தண்ணி காண இருக்கு. இதோட மாசமா ஸ்டாக். ஐயா எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. எங்க நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏய் அப்பா, பணம்னு ஓடி எவ்வளவு சொத்து சம்பாதிச்ச? உன்னை விட நான் இப்ப அதிகமாவே பணம் சம்பாதிச்சேன். இங்க பாரு, 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 100 லட்சம், இது எல்லாத்தையும் நீனே வச்சுக்க. இதெல்லாம் வச்சு என்னால 1/2 டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியல. நீ மட்டும் அப்பயே ஒருத்தான் மரத்தை நட்டு வச்சிருந்தா நாங்க யாரும் இப்ப தண்ணிக்காக லைன்ல நின்று தண்ணி வாங்க நிலைமை தேவையில்லையே. ஐயா பாருங்க ஐயா, பாவம் அந்த மனுஷன் எப்படிதான் புலம்புற பாருங்க. என்னதான் இது 2075. இப்ப புரியுதா? நம்ம கையில இப்ப கோடி ரூபாய் இருந்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்க முடியாத நிலைமைதா. இதை விலைங்க நிறைய அதிசயம் காத்துல இருக்கு. ஐயோ என்னால இங்க இருக்கவே முடியாது, எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டு போல இருக்கு. எனக்கு 2075 வேணாம், வாங்க நம்ம 2025க்கே போயிடலாம். தலைவரே தண்ணி காப்பாத்து, தண்ணி காப்பாத்து. தண்ணி கொடுத்துட்டு பேசுப்பா. தலைவரே இப்ப எப்படி நான் கேட்காத முன்னாடி நீங்க தண்ணி குடுத்தீங்க. ஆனா அங்க 2075ல நான் வேவாத வெயில கியூல நின்று எனக்கு யாருமே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி தரல தலைவரே. இப்ப எப்படி 2025ல ரேஷன் கடையில அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி தான் தலைவரை போடுறாங்க. அங்க 2075ல காசு கொடுத்து தண்ணி போடுறாங்க தலைவரே, அதுவும் ரேஷன் கடையில. நம்ம 2025ல எப்படி பிரம்மாண்டமான ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, நம்ம ஊர் 10 லிட்டர் கேன் வச்சு அதுதான் வாட்டர் டேங்க்னு சொல்லி அது மாதிரி 2 போலீஸ் காவல் நிக்கிறாங்க தலைவரே. அது மட்டும் இல்லாம இங்க 2025ல எவ்வளோ பிரம்மாண்டமா பசுமையா அழகா இருக்கு. அங்க 2075ல பெரிய பெரிய பில்டிங்கு, போலீஸ் ஸ்டேஷனு, பேங்க்கு, மாலு இந்த மாதிரி தான் தலைவர் இருக்கு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு மரம், செடி, கொடி எதையுமே காணாம தலைவரே. ஒரு குறிக்கோளா கூட காணாம தலைவரே. வெறும் ரோபோட்டு, காரு இந்த மாதிரி தான் தலைவர் இருக்கு. காசு கொடுத்து தண்ணி வாங்கலாமா? ரேஷன் கடையில தண்ணி தரேன்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு தலைவரே. நம்புற மாதிரியா இருக்கு தலைவரே. செல்லாக்கா இங்க வா. சொல்லுங்க ஐயா. சொல்லக்கா பார்த்தா நம்புற மாதிரியா இல்லையா? பையன் கூட போய் உள்ள என்ன பார்த்து 1000 எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா.
அதிகமா இருக்கும். அடைச்ச பெரிய வாட்டர் பாட்டிலே தங்கம் வைரம் எல்லாத்தையும் போட்டு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்து உள்ளார வச்சிருக்காங்க. வெறும் வாட்டர் பாட்டில் எடுத்து உள்ளார வச்சிருக்காங்க. என்னதான் ஊரோ சாமி. ஐயா ஐயா என்னங்க இது? 2075 நியூஸ் பேப்பர். என்னது 2075 நியூஸ் பேப்பரா? ஐயா வேற ஆதாரம் கேட்டாங்க, எதை எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அப்ப இதை எடுத்துட்டு போலாம். 2075 இருந்தா என் மண்டையே பேச்சு போய் வாங்க 2025 போலாம் ஐயா. என்னமா இது பார்க்கவே கண்ணாடி மாதிரி பல பலன் இருக்கு. இதான் 2075 நியூஸ் பேப்பர் ஐயா. இது நியூஸ் பேப்பரா? நம்ம ஊர்ல ஏகேசன் தாள் மாதிரி இருக்கு, இத போய் நியூஸ் பேப்பர்ன்றீங்க. இது கண்ணாடி மாதிரி என்னால படிக்க முடியாது, நீ தான் படிச்சிருப்பா. இன்றைய செய்திகள். கடலூர் அருகே பதற்றம், பூட்டிய வீட்டில் இருந்த தண்ணீர் கொள்ளை. கடலூர் அருகே ரமேஷ் என்பவர் தனது மகன் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த 50 லிட்டர் தண்ணீரை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். திருடர்களை பிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி உள்ளது காவல்துறை. ஆதலால் மக்கள் தங்களிடம் உள்ள 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீரை கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்க பேங்க் லாக்கர்களை தேடி அனைத்து தரப்பு மக்களும் பேங்க் லாக்கருக்கு படை எடுப்பதால் லாக்கருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மக்களிடையே தங்கம் வைரம் போன்ற பொருட்களுக்குரிய மதிப்பு குறைந்து நீல வைரம் என்று அழைக்கப்படும் தண்ணீர் மதிப்பு பல மடங்கு கூடியுள்ளது. இதன் காரணமாக நீல வைரம் தண்ணீர் சீர்சேமிப்பு திட்டத்தில் சேருவதற்கு மக்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுகின்றனர். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல மோசடி நிறுவனங்கள் உருவாகி வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த அரசுக்கு மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் தொடங்கிய சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய அரை மணி நேரத்தில் மாநிலத்தில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பிரச்சனை காரணமாகவும் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு மாதம் 5 லிட்டர் இலவச குடிநீர் திட்டம் செயல்படுத்தாதால் அனைத்து கட்சிகளும் வெளிநடப்பு சட்டப்பேரவை முடுக்கம். சர்வதேச செய்திகள். உலக நாடுகளுக்கிடையே பெரும் பதட்டம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடல் தண்ணீரை பங்கீடு செய்வதில் உலக நாடுகளுக்கிடையே பெரும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் மேலும் ஒரு மிகப்பெரிய உலகப்போர் தண்ணீர் பற்றாக்குறையினால் ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க இன்று அவசரமாக கூடுகிறது ஐநா சபை. விளையாட்டுச் செய்திகள். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையான உலக கோப்பை இறுதிப் போட்டி திட்டமிடப்படி நடைபெறுமா? போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் போதிய அளவு தண்ணீர் இல்லை என்பதால் 20% பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்த போதும் தண்ணீர் பற்றாக்குறையினால் போட்டி நடைபெறுவது சந்தேகமே. ரசிகர் ஏமாற்றம். கடைசி முயற்சியாக இன்றோ அல்லது நாளையோ லேசான மழை பொழிந்தால் போட்டியை நடத்திடலாம் என ஐசிசி அறிவிப்பு. மழை பெய்தால் போட்டி தடைபடும் காலம் மாறி மழை பெய்தால்தான் போட்டி கால கொடுமை என ரசிகர் புலம்பல். என்னப்பா இது இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குது? அப்பா இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டு அதை முறையா பரவணும். முறையா பரவச்சா நம்ம ஊர்ல மழை பொழிவு அதிகமா கிடைக்கும். மழை பொழிவு அதிகமா கிடைச்சா
நிலத்தடி நீர் மட்டம் வரும். நிலத்தடி நீர் மட்டம் வந்தா நம்ம ஊர்ல தண்ணி பற்றாக்குறையே இருக்காது. நம்ம எல்லாரும் முக்கியமா பனைமரத்தை நடணும். ஏன்னா பனைமரம் பூமிக்கு அடியில இருக்க தண்ணிய மேலே வந்து நம்மகிட்ட தரும். நம்மள்கிட்ட இருக்கிற மரத்தை நட்டு முறையா பராமரிக்கலாம் வாங்க.